அக்கோனைட் ரொம்ப பயன்பாடு ரொம்ப கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 4 பேஷண்ட்டு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது மேலே வாய்ப்பு எனக்கு இல்லை, எனக்கு அளிக்கப்படவில்லை. எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதே 4 பேருக்கு கொடுக்க தான். ஆனால் அக்கோனைட் வந்து ஒரு முக்கியமான மருந்தாக சொல்லப்படுகிறது. அக்கோனைட் பேஷண்ட்டை எப்படி பார்க்குறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய அனுபவத்தை மட்டும் சொல்லலான் இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அக்கோனைட்டை பற்றியான நோட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லலான் இருக்கேன். என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்ட், அவரோட கிளினிக்கு அடிக்கடி போவேன். அன்றைக்கி போயிருந்தபோது திடீர்னு ஒரு பேஷண்ட்டு வலியோடு வராரு. வந்து உட்கார்றாரு, உட்கார முடியல, நிற்கிறாரு, நிற்க முடியல, படுக்கிறாரு, படுக்க முடியல, கீழே உட்கார்றாரு, புரள முடியல. டாக்டர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, குமார் நீங்கள் கொஞ்சம் கேஸ் எடுங்கன்ட்டு அவளுக்கு போயிட்டார். எனக்கு பெரிய கஷ்டமாக தெரியல, ஏன்னா அப்போ தான் அக்கோனைட்டம் படித்தது. அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாக தெரியல. இப்படி நிலை குலைஞ்சி ரெஸ்ட்லெஸ்ஸாக, ஆங்ஸியஸாக, ஃபியர்ஃபுல்லாக இருக்கிற நபருக்கு கட்டாயமாக அக்கோனைட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இந்த பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஸ்டோன். ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அங்கே ட்ரிப் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க, மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, பெயின் கில்லர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பெயின் கில்லர் வந்து நிற்கணுன்னு வலி அதிகமாகிடுது, தாங்க முடியல. அவங்க பிரதர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் ஏற்கனவே என்னுடைய நண்பர், அந்த டாக்டருக்கு பழக்கம். நீ அப்படியே வந்துரு, சொல்லி டிஸ்சார்ஜ்லாம் பண்ண வேண்டாம், நீ ஆட்டோவில் ஏறி நீ வந்துரு, நேராக போய் மருந்து வாங்கிட்டு திருப்பி வந்து இப்போ அட்மிட் ஆகிக்கோ அப்படின்னா. அப்படி வந்தவர் தான் அவர். நான் உள்ளுக்கு போனேன், அவர் வெளியே வரல. இந்த மாதிரி கேஸு வந்தோன்னா அவர் உள்ளுக்கே போயிட்டார். இல்லை திருப்பி வர்றதுக்கு விருப்பம் இல்லை அவருக்கு. சார் இந்த அக்கோனைட்டம் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொடுத்துருவோமே அப்படின்னு அக்கோனைட்டு ஒரு இதில் பேப்பர் மடித்து வந்து அப்படி வாயில் போட்டார். போட்டுட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எனக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நாமளும் உள்ளுக்கு போயிடுவோன்னு நினச்சிட்டேன். ஏன்னா பேஷண்ட் அவ்வளோ துடிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து என்ன மருந்து கொடுக்குறதுங்கிறது அக்கோனைட் படித்ததுனால எனக்கு ஞாபகம் இருந்தது, அதனால் கொடுத்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு 2 நிமிஷத்தில் அசைவு இல்லை, எதுவும் இல்லை, அப்படியே உட்காந்துருக்கான். அப்படியே நல்லா இருக்கார். என்னாச்சுன்னா வலியெல்லாம் நல்லா போயிடுச்சு அப்படின்ட்டார். மிக சந்தோஷம், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லிடுங்கண்ணா. அதனால் ஆட்டோ டிரைவர் சொன்னார், அவர் நல்ல டாக்டர் பழக்கம், அவன் சொல்லிடுறேன்னு. நெக்ஸ்ட் டே கல் வந்துருச்சு. இப்போ ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்போ ரெஸ்ட்லெஸ்ஸாக, பயம் அதிகமாக, ஒரு இடத்துல உட்கார முடியாமல், நிற்க முடியாமல் இப்படியே இருக்கிற ஒரு நபருக்கு நாம் அக்கோனைட் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியும். இதே கண்டிஷனில் ஒருத்தர் வராங்க, ஒரு லேடி, வலி தாங்க முடியல, ஐயோ இப்படிங்கிறாங்க, உட்கார முடியல, நிற்க முடியல, எந்திரிக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட அந்த பேஷண்ட் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்க இருக்காங்க. எனக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ சமீபமாக 1 வாரத்துக்கு முன்னாடி பார்த்து தான் நான் ஒரு மருந்தை கொடுத்துட்டு, முந்தி இருந்ததோட இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், உட்காருங்க 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 30 சைஸ் குளோபல் தீர்ந்து போச்சு. நான் போய் கடையில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில் போய், என்னோடய கிளினிக்கிலேருந்து 10 கடை தான் தள்ளி இருக்குது, போய் வாங்கிட்டு வரேன். எப்படி இருக்குன்னா வலி நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ ரொம்ப எப்படி இருக்குது, உட்கார முடியுதுங்களா? இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, ஒன்றும் சரியாயிரும், அவ்வளோதான், ஒரு 20% தான் இருக்குது, போயிடும் அப்படின்னா. ஆனால் இங்கே அக்கோனைட் தரல. ஹோமியோபதியை ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம், நம்பாதீங்க. அப்படி நம்பிக்கை அளிக்கிறதா இல்லை ஹோமியோபதி. அது உங்களுக்கு எப்பொழுதுமே எதிராக தான் பேசிகிட்டு இருக்கும். ரொம்ப எளிமையாக அப்படியே ஒரு ஃபார்முலாவில் அடைக்கிறலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன் அங்கே அக்கோனைட் வேலை செஞ்சு இங்கே அக்கோனைட் வேலை செய்யலை? கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள்.
உங்களுக்குள்ள யோசனை செஞ்சு பாருங்கள். ஏன் இங்கே ஒர்க் பண்ணலை? பேஷண்ட்டு என்ன மாதிரி வலிக்குதுன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை, துளி கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா மரண வழியில் இருக்காங்க, மரணம் கண்ணில் தெரியுது, வயலண்ட், இன்டென்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்? ஆனால் இந்த கேஸில் நான் கொடுக்கல, அக்கோனைட் கொடுக்கல, இங்கே கொடுத்த ரெஸ்டாக்ஸ். ரெண்டுலேயுமே ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது. நல்லா பார்த்துக்கணும். அங்கே அக்கோனைட்டில் மரணம் அதிகமாக தெரியும், இல்லை தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் மருத்துவம் பார்த்துறாதீங்க. இதெல்லாம் மெட்ரியா மெடிக்கலில் படிச்சுக்கிட்டு நாம் பேசுகிற பேச்சுக்கள் எது வித்தியாசப்படுத்தும்னு பார்க்கணும். அக்கோனைட்டுக்குன்னு சில சென்சேஷன் உண்டு, ரெஸ்டாக்ஸுக்குன்னு சில சென்சேஷன் உண்டு. அதை நமக்கு தெரியறதுக்கு பார்க்கணும். இந்த லேடிக்கு நான் டைரெக்டாகவே கேட்டேன், இந்த இடம் எப்படிமா இருக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த அம்மாவில் பதில் சொல்ல முடியல. ஒரு பேனா எடுத்துக்கிட்டேன், கையை நீட்டுங்கன்னு சொன்னேன், அப்படி குத்துனேன், இப்படி இருக்கா, இல்லைன்னு அர்த்தம். வலியில் இல்லைங்கிறத கூட இப்படி தான் சொல்கிறாங்க. கையை அப்படி அழுத்தி, அந்த அம்மாவோட கையை அழுத்தி இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டேன். கையை அப்படி இறுக்கி பிடிச்சி இப்போ இப்படி இருக்கு. அதனால தான் ரெஸ்டாக்ஸ் வேலை செஞ்சிச்சு. இதே அக்கோனைட்டில் இந்த மாதிரி பிடிக்கிற வலிக்கு அக்கோனைட் வேலை செய்யாது. இது தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரியாமல் நம்ம மருத்துவம் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி ஒரு சின்ன அப்படி மாறிச்சுன்னா ராகம் மாறிடுது பார்த்தீங்களா? இசையில் பார்த்தீங்களா? சின்ன ஒரு இதுதான், அப்படியே ராகம் மாறி போயிடும். அதனால் அக்கோனைட்டுக்கு ரெனான்குலேசியே ஃபேமிலியில் இருக்கிற சென்சேஷன் எதுன்னு படிங்க. ப்ரிக்கிங் பெயின், ஸ்டாபிங் பெயின், ஸ்டிங்கிங் பெயின், லான்சியேட்டிங் பெயின், இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தமிழ் படுத்திக்குங்க. பேஷண்ட் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்துக்குங்க. அது உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் என்னவாக பேசுவாங்கன்னு பார்த்துக்குங்க. அப்புறம் கலோக்கியலாக ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அந்த வட்டாரத்துக்கே ஏற்றது, அதை நம்பிடாதீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அப்படி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டு அவங்களுக்கு இப்போ அது ரொம்ப பேர் இருக்கும், நம்ம நல்லா குணப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, 2-3 பேரை கூப்பிட்டு வந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நோய் வந்துடும். அவங்க வரும், சார் சும்மா மருந்து கொடுங்க சார் சரியாக போயிடும், சார் சும்மா மருந்து கொடுங்க சார் சரியாக போயிடும் அப்படிம்பாங்க. அந்த வழியில் வரும்போது கூட தைரியமாக சொல்லுவாங்க, சும்மா நீங்கள் மருந்து கொடுங்க சார் சரியாக போயிடும். இதுக்கு தான் டெலூஷன் டிரைவ்ஸ் ஷீப் அப்படிங்கிறது. ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஓட்டியிருப்பார் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு தான் இந்த பொருள் படும். அதுக்கு நீங்கள் மருந்து கொடுத்தீங்கன்னா வேலை செய்யும். இப்படி ஒரு பேஷண்ட் எனக்கு கல்லடைப்பில் சரியாயிடும். ரைட்டுங்களா? அப்புறம் அக்கோனைட்டுனாவே நம்ம என்ன பண்ணுவோம், செஸ்ட் பெயின்னு யாராக சொல்லிடக்கூடாது. சொன்னால் மரணத்தை நினச்சிட்டாங்க, அடுத்த நாள் சாக போகிறாங்க, அடுத்த நிமிஷம் சாக போகிறாங்க, இவங்களே புரிஞ்சுக்கிட்டு அக்கோனைட்டை போட்டுறது. எதை கேட்டாலும் அக்கோனைட்டை போட்டுறது. இது எல்லா ஹோமியோபதி தெரிஞ்சவங்களும் செஞ்சிட்ருக்காங்க. அப்படி கொடுக்கக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. அக்கோனைட்டை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். ஒரு டெலிவரி கேஸ் நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்ல போர் அடிக்குது. அவங்க 8th மந்த் இருக்கும்போது கோமாவுக்கு போயிடுறாங்க, செமி கோமா. கொஞ்சம் நினைவெல்லாம் இல்லை, கை அசைவு அப்படி இப்படி கண்ணு கண்ணெல்லாம் உருட்டுறதெல்லாம் தெரியுது. ஆனால் ரெஸ்ட்லெஸ்னஸ் அதிகமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். கையில் ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, காலில் கட்டு, எல்லாம் கட்டு, ஆளுக்கு ஒரு ஆள், கையை ஒரு ஆள், காலால் 4 பேர் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 3 நாளாக இதை நடந்துகிட்ருக்கு. என்னுடைய லெக்சரர் தான் கூட்டுட்டு போகிறாரு, அவங்களோட அண்ணி, அவங்க பேஷண்ட்டு. என்ன ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஏன்னா இப்படியே இருக்காங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க.
என்ன செய்கிறதுனே தெரியாது. இப்போ என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. வெளியே வந்து ஹஸ்பண்ட்கிட்ட என்னன்னு கேட்டேன். போன தடவை இந்த மாதிரி தான் டெலிவரி டைமில் இப்படி சொன்னாங்க, இறந்து போயிடுவேன்னு சொன்னாங்க. இந்த தடவையும் போன தடவை சொல்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அது இந்த லெவலுக்கு போகும்னு நான் நினைக்கல அப்படி சொன்னாங்க. அப்போ என்னது? ஃபியர் ஆஃப் பார்ச்சுரேஷன், ஃபியர் டெத் டூரிங் பார்ச்சுரேஷன். சரியான வார்த்தை, ஃபியர் டெத் டூரிங் பார்ச்சுரேஷன். என்ன, அக்கோனைட் ரொம்ப முக்கியமான மருந்து. இங்கே காமாக இருக்காங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது, அதனால தான் பிடிச்சி வச்சுருக்காங்க. நல்லா பாருங்கள். அப்படியே ஒன்றுமே இல்லாமல் இப்படி இருந்தாங்கன்னா அக்கோனைட் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம். எல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஈவன் இன் தி ஸ்டேஜ் ஆஃப் கோமா, அன்கான்ஷியஸ் ஆர் செமிகான்ஷியஸ், அவங்களுக்குள்ள ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். தட்ஸ் த கீ நோட் ஆஃப் அக்கோனைட். யூ cannot see a calm aconite patient. இதுதான் ரொம்ப தெளிவான விஷயம். Why they are not calm, அதுதான் அடுத்த கட்டம். சரி, இந்த கேஸை முடிச்சிருவோம். இப்போ அக்கோனைட் கொடுத்தோன்னே கோமாலேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோன்னு டாக்டரை தூக்கிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்தாச்சு வெளியே, இன்குபேட்டர் வச்சாச்சு. அப்புறம் இந்த அம்மா அனஸ்தீசியா எஃபெக்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி திருப்பி கோமாவுக்கு போயிடுறாங்க. திருப்பி அக்கோனைட் 0/1 கொடுத்தோன்னே சரியாகி நார்மலுக்கு வந்துடுறாங்க. அந்த குழந்தைக்கு செப்டிசிமியா. என்ன மருந்து கொடுக்கலாம்? அக்கோனைட். ஏன்னா அக்கோனைட் ஸ்டேட்டில் தான் அந்த குழந்தை இருக்கும். அதனால் பால் கொடுத்தா போதும், டாக்டர்கிட்ட கேளுங்க அப்படின்னா பால் கொடுத்தாங்க. அந்த குழந்தை செப்டிசிமியா 24 மணி நேரத்தில் போயிருக்கு. இதுதான் மெடிக்கல் மிராக்கிள் பேசிக்கலாக. ரொம்ப அழகாக அக்கோனைட் பண்ணிட்டு போயிடுச்சு. எனக்கு அக்கோனைட்டில் பெரிய பரிச்சயம்லாம் இல்லை. நான் கொடுத்ததே மொத்தம் ஒரு 4-5 கேஸுக்கு தான் கொடுத்துருக்கேன். சரியாக கொடுக்க தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். எத்தனையோ கேஸ் அன்னோட்டிஸ்டாக கூட போயிருந்திருக்கலாம், அது வேறு விஷயம். என்னோட நோட்டீஸ்குள்ளே வந்ததை நான் சரியாக பயன்படுத்தியிருக்கேன். இந்த அப்போ அக்கோனைட் எப்படி இருக்கும்? ஹார்ட்டில் ஆர்ட்ரியல் சர்க்குலேஷனில் கன்ஜஷன் வந்துச்சுன்னா, அது குறிப்பாக கன்ஜஷன் டுவர்ட்ஸ் செஸ்ட் அண்ட் ஹெட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு மரணம் கண்ணில் காட்டும். எப்படி துப்பாக்கியில் அப்படி காட்டி உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி காட்டுதோ அது போல் இது காட்டும். அப்போ தான் உங்களுக்கு ஃபியர், ஃப்ரைட், ஷாக் எல்லாமே வரும், ஆங்ஸைட்டி வரும், ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும், எல்லாமே வரும். அதே போல் வலி வந்து அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? ரெஸ்ட்லெஸ்னஸ் மட்டுமல்ல, மரண பயம் மட்டுமல்ல, madness from pain, frantic besides oneself, frantic, madness from pain. இந்த besides oneselfனா அதுவாகவே இருப்பதுன்னு அர்த்தம். besides anxiety from ஒன்று இருக்குது, அப்படி அதுவாக மாறிடுறது, பதட்டமாயிருது. இவன் வேறு எதையுமே சிந்திக்க விடாமல் அப்படியே மாறிடுறது. அதனால தான் பயத்தினுடைய உச்சபட்சத்துக்கு போயிடுது. அதனால தான் அது அக்யூட் மயாஸ்மெட்டிக் ரெமடியாக மாறிடுது. ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெனான்குலேசியா ஃபேமிலிக்குள்ள அந்த மார்பிட் சென்சிட்டிவிட்டி, அதுவும் அக்யூட் மியாசம் சேர்றதுனால அக்கோனைட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிடைச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு பெரிய கொடூரம் அதுக்குள்ளே இருக்குது, டெலூஷன் பாடி பார்ட்ஸ் ஆர் டிஃபார்ம்டு. அது ஒரு வார்த்தை. என்னுடைய உடல் உறுப்புகள் கெட்டு போயிருச்சு அப்படிங்கிறது. அப்போ ஏதாவது உடம்புல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மரண பயம் எப்படி காட்டும்? ஏன்னா ஏற்கனவே கெட்டு போச்சுன்னு ஒரு எண்ண அலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஏதாவது பெயின் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு என்ன தோணும்? மரணம் கட்டாயம், பாடைய கட்டிருங்கடா, ரெடி பண்ணிடுங்கடா, ஆம்புலன்ஸுக்கு ரெடி பண்ணிடுங்க, ஐஸ் பெட்டிக்கு ரெடி பண்ணிடுங்க, கொட்டுக்கு ரெடி பண்ணிடுங்க. இதுதான் அக்கோனைட்டோட பிரச்சனை.
அதே மாதிரி இன்னொரு கேஸ் வந்து அப்பண்டிசைட்டிஸ் ஆகி இது அக்யூட் பெயின், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வணங்காமுடி சார் தான் என்னை கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனோன்னே அம்பலவாளன் புஸ்தகத்தை எடுக்கிறாரு, ஆரணிக்கா கொடுக்கலான்றாரு. நான் அந்த பேஷண்ட்டை வந்து படுத்திருக்க நிலமை அதெல்லாம் பார்த்தா அக்கோனைட் மாதிரி தெரியுது சார். அப்புறம் கெட்டு போச்சு அப்படின்னு வேற சொல்கிறாரு. இந்த இடம் டாக்டர் வேற சொல்லிடுறேன், இவரே கெட்டு போன்றதுன்னு நினைக்கிறது வேற, டாக்டர் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்து கெட்டு போயிடுச்சுன்னு தான் எப்படி இருக்கும், கன்ஃபார்மாக சொல்லிச்சு. அப்போ நம்ம வந்து சபடிலா இல்லாட்டி அக்கோனைட் தான் தரணும். கேஸ் வந்து அக்யூட்டாக இருக்கிறதுனால அக்யூட் மயாஸ்மெட்டிக் ரெமடியான அக்கோனைட் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்து அவரை சரியாகிறார். இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அவருக்கும் எனக்கு ஒரு 20 வருஷம் பழக்கம். 20 வருஷமாக நல்லா இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த நோய் வரலன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. நல்லா இருக்கார், அவங்களோட மிஸ்ஸஸே சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு அக்கோனைட் அற்புதமாக வேலை செஞ்சுருக்கு. இப்படி நீங்கள் பயன்படுத்த தெரியணுமே தவிர நீங்கள் அக்கோனைட்டை மெட்ரியா மெடிக்கா படிச்சுட்டு அப்படியே தெரிஞ்சுட்டு அப்படிலாம் கஷ்டம். அது கலை அம்சமாக பார்க்க தெரியணும். ஒரு கலைஞனாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தயவுசெய்து. ஹோமியோபதி டாக்டர்லாம் ஒரு நல்ல கலைஞராக இருக்கிறதுக்கு பாருங்கள். நல்ல இசை கேளுங்க, நல்ல சிறுகதை பாடுங்க, பாருங்கள், படிங்க, சினிமா பாருங்கள், நல்ல ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் சந்தோஷமாக இருக்க பாருங்கள். அடிக்கடி வீட்டில் இருக்காதீங்க, வெளியே போங்க. இதெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் கலை உங்கள் கூட சேரும். இல்லைன்னா ரொம்ப வறட்சி ஆகி போயிடும், சம்மர் மாதிரி ஆகி போயிடும். சந்தோஷமாக இருங்க. அக்கோனைட் போல் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காதீங்க, பயத்தை சுமந்துட்டு அலையாதீங்க. இப்போ அநேகமாக மோடி ஜெயிச்சார்னா எல்லோரும் அக்கோனைட் ஸ்டேட் தான். ரைட்டு, நான் போயிட்டு